ஹலோ இன்ஜினியர்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிசியில் யூனிட் 4ல் ஒரு சம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா காலைல ஃபோர்ஜிங் பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்னென்னா எஸ்டிமேஷன் ஆஃப் கேஸ் வெல்டிங். ஓகேங்களா? ஸோ கேஸ் வெல்டிங் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்டிமேட் தி மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் வெல்டிங் அ பீசஸ் ஆஃப் MS 15 × 6 × 1 cm size at an angle of 90 degree by gas welding. நெக்லெக்ட் எட்ஜ் ப்ரிப்பரேஷன் காஸ்ட் அண்ட் அசியூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அசியூம் அப்படின்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெல்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் தேவை, அதாவது ஆக்சிஜன் அப்புறம் அசிட்லின் தேவை. நெக்ஸ்ட் என்னென்னா வெல்டிங்க்கு என்னென்னா ஃபில்லர் மெட்டீரியல் தேவை. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு தான் தேவை. நெக்ஸ்ட்டு என்ன மெட்டீரியல் வெல்ட் பண்ண போகிறீங்களோ அந்த 2 பிளேட்ஸோ இல்லை 3 4 அந்த மாதிரி பிளேட்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வெல்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் மெட்டீரியலுடைய காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்ன மெட்டீரியல் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில்லருடைய மெட்டீரியல் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா கேஸஸுடைய மெட்டீரியல் காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா ஃபஸ்ட் நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபில்லர் மெட்டீரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெல்டிங்கோடைய லென்த், அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் வெல்டிங் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 160 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா 160 mmக்கு வெல்டிங் இருக்குது, வேறு எங்கேயுமே வெல்டிங் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஃபில்லர் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபில்லர் மெட்டீரியலோட டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் தி ஃபில்லர் ராட், நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ஃபில்லர் மெட்டீரியல், நெக்ஸ்ட் ஃபில்லர் ராடோடைய டயா கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஃபில்லர் ராடோடைய எவ்வளோ ரெக்வயர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டென்சிட்டி 7 g/cm³ ஆர் கியூபிக் சென்டிமீட்டர் சிசி அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபில்லர் மெட்டீரியலுடைய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹50 per kg. நெக்ஸ்ட் ஃபில்லர் ராடுடைய டயா என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 mm. அதை என்னென்னா சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டென்சிட்டி உங்களுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணால் போடலாம், பட் ஆனால் யூனிட்ஸ் க்ளீனாக இருக்கணும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ என்னென்னா 0.5 சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபில்லர் ராடுடைய ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வெல்டு அடிக்கிறதுக்கு எனக்கு 4.5 மீட்டர் ஆஃப் ஃபில்லர் ராட் தேவை. அதாவது 1 மீட்டர் அடிக்கிறதுக்கு எனக்கு 4.5 மீட்டர் ஆஃப் ஃபில்லர் ராட் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் நான் ஃபார் 1 மீட்டர் ஆஃப் வெல்ட் த ஃபில்லர் ராட் ரெக்வயர்ட் இஸ் 4.5 மீட்டர். ஸோ அப்போ என்னென்னா 1 மீட்டருக்கு எனக்கு 4.5 மீட்டர் ஃபில்லர் ராட் தேவை. நான் வெல்டிங் அடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 160 mm. ஸோ இது என்னென்னா இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 0.16 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.16 மீட்டர் வெல்டு அடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ இது தேவை அப்படின்னு பார்க்கறதுக்கு 0.16 × 4.5 பண்ணிங்க அப்படின்னா 0.72 மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க 72 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபில்லர் ராடை பற்றி பார்ப்போம். ஃபில்லர் ராட் என்னென்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய வால்யூம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்க எப்பவுமே நம்ம இந்த பிபிசியில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கண்டுபிடிக்குதுன்னா வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சு தான் வெயிட் கண்டுபிடிக்க முடியும். டென்சிட்டி கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறது π/4 × d² × L, π/4 × 0.5² × இந்த லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 72 சென்டிமீட்டர். ஸோ அதை எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் 14.14 cm³. ஓகே, இப்போ நம்ம என்னென்னா வால்யூம் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் வெயிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெயிட் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லை, என்ன பண்ணணும்னா இப்போ கண்டுபிடிச்சிருக்க வால்யூம் மல்டிப்ளைட் வித் டென்சிட்டி. ஓகேங்களா? டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லரோட டென்சிட்டி 7 g/cm³ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் சென்டிமீட்டர் கியூப்ல தான் இருக்குது. ஸோ அப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 98.98 grams அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னென்னா வெயிட் இத்தனை கிராம்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? எனக்கு தேவையானது 98.98 grams வெயிட். ஓகேங்களா? ஸோ என்னென்னா காஸ்ட் ஆஃப் ஃபில்லர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹50 per kg, அதாவது பர் கிலோக்கு 50 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு தேவை எவ்வளோன்னா 98.98. ஸோ 98.98 கிராமில் இருக்குது. பட் ஆனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர் கிலோக்கு ₹50. ஓகேங்களா? ஸோ கிலோவில் இருக்குது. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க × 10⁻³ போட்டிங்கன்னா அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னு என்னென்ன ₹4.95 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா ஃபில்லர் மெட்டீரியலோட காஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்படுறது காஸ்ட் ஆஃப் O2 and C2H2. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா O2 இருக்குங்களா? ஸோ இதனுடைய காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹15 per m³. ஓகேங்களா? அந்த கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி காசு. C2H2 ₹60 per m³. நெக்ஸ்ட் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா 0.7 m³ per hour. இங்கே 0.5 m³ per hour. இது கொஷினில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூபிக் மீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் என்னென்னா m³ per hour அப்படின்னு எழுதியிருக்கேன். புரியுற மாதிரி கொஷினில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதை
கன்வெர்ட் பண்ணி அதை வந்து மாற்றி எழுத தெரியணும் உங்களுக்கு. ஸோ வெல்டிங் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 minutes per meter. ஸோ வெல்டிங் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 30 minutes per meter. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கொஷின்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் தி டைம் டேக்கன் டு வெல் 0.16 meter. ஸோ அதாவது என்னென்னா வந்து எனக்கு வந்து இந்த 0.16 மீட்டரை வெல்டிங் அடிக்க எவ்வளோ வந்து தேவைப்படும் டைம் அப்படின்றது. ஸோ இவங்க என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 1 மீட்டர் அடிக்க 30 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 0.16 meters வந்து அடிக்கணும் வெல்டிங். ஸோ அப்போ 0.16 into 30 போட்டிங்கன்னா எனக்கு வந்து 4.8 minutes வந்து ஆகும் டோட்டலாக வெல்டு அடித்து முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்னென்னா ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்னென்னா 0.08 hours. ஏன் ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே வந்து ஹவரில் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் இது மினிட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மினிட்ஸ்லேயே விட்டுடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா O2 கன்சம்ஷன் பற்றி பார்க்குறோம். ஸோ O2 உடைய கன்சம்ஷன் இது கொஸ்டினே கொடுத்துருப்பாங்க 0.7 m3/hour. ஸோ நம்மளுடைய வெல்டிங் டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.08 hours தான். ஓகேங்களா, ஸோ அப்போ 0.08 into 0.7 போட்டிங்கன்னா 0.056 m3 அப்படின்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி என்னென்னா வந்து 0.056 m3 ஆஃப் எவ்வளோ தேவைன்னா O2 வந்து உங்களுக்கு கன்சம்ஷன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் பார்க்க போகும்போது என்னென்னா வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, O2 கன்சம்ஷன் 0.7 m3/hour. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு வந்து 0.7 m/hour வந்து கன்சம்ஷன் ஆகுது. பர் மீட்டர் கியூபுக்கு எனக்கு எவ்வளோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹15. ஸோ நமக்கு தேவைன்றது எவ்வளோனா வந்து 0.056 m3 வந்து நமக்கு தேவை. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய காஸ்ட் வந்து 0.84 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி C2H2க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ C2H2க்கு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது என்னென்னா அதே தான் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எப்படி வந்து நீங்கள் அதுக்கு போட்டிங்களோ அதே மாதிரி தான் போடணும். C2H2 கன்சம்ஷன் என்ன 0.5 m3/hour. அதனுடைய காஸ்ட் வந்து பர் மீட்டர் கியூப்லனா ₹60. ஓகேங்களா, ஸோ வெல்டிங் டைம் வந்து என்னென்னா 0.08 hours. ஸோ அப்போ 0.08 into எத்தனை மணி நேரம், அதாவது 0.5. ஓகேங்களா, C2H2 கன்சம்ஷன். ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து 0.04 m3 வரும். ஓகேங்களா, ஸோ வந்து என்னென்னா வந்து உங்களுக்கு இத்தனை m3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ காஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பர் மீட்டர் கியூப் வந்து ₹60 அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அப்போ 0.04 m3 into 60 per meter cube அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து ₹2.40. ஸோ இவ்வளோ வந்து விலை. ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபில்லர் மெட்டீரியலோட காஸ்ட் ப்ளஸ் O2 ஆக்சிஜனோட காஸ்ட் அப்புறம் அசெட்டிலினோட காஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ₹8.19 வரும். ஸோ இதுதான் வந்து வெல்டிங் சம்முடைய அதனுடைய டோட்டல் காஸ்ட் வந்து காஸ்ட் விலை. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ வந்து செலவாகுது. ₹8.19 வந்து ஆகுது அந்த 160 mm வந்து வெல்டிங் அடிக்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ.